Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இதுக்கு முன்னாடி நான் கருணாக்கிழங்கு வெள்ளைக்கருமுது பண்ணியிருந்தேன். என்னோட சேனலில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கோ. அந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கும் நான் பண்ண போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் ஒரு குழம்பு. அந்த குழம்பு வந்து சாத்தில் பசஞ்சுன்னு சாப்பிட்ற மாதிரி. அது என்ன சொல்லுவோம்னா வெந்தய மசியல்னு சொல்லுவோம். கருணக்கிழங்கு வெந்தய மசியல். வெந்தயம் மட்டும் போட்டு வெந்தய மசியல் பண்ணுவாள். நான் வந்து கருணக்கிழங்கு வெந்தயம் ரெண்டும் போட்டு வெந்தய பொடி போடுவேன். நான் போட்டு நம்ம கருணக்கிழங்கு வெந்தய மசியல் இன்றைக்கி பண்ண போகிற டிஷ்ஷோட பேர். அதுக்கு வந்து நான் கருணக்கிழங்கு இந்த மாதிரி என்னென்னா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த கருணக்கிழங்கு ஆக்சுவலாக கையை அரிக்கும். இது கையாக அரிக்காமல் நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணணுங்கிறது, கையை நாக்கு அரிக்காமல் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் என்னோட கருணக்கிழங்கு வெள்ளைக்கருமுது வீடியோவில் ஃபுல்லாக ரொம்ப அழகாக பூரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணால் கையை அரிக்காமல் இருக்கும். நம்ம இதை நறுக்கும் போது தோல் சீவும் போதெல்லாம் கையை அரிக்கும் இல்லையா, அதை அரிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாங்கிறத நான் கருணக்கிழங்கு வெள்ளைக்கருமுது என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். கருணக்கிழங்கு வெந்தய மசியல் 2 கருணக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். திஸ் இஸ் ஆப்ஷனல். தக்காளி வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஓகே. எனக்கு வந்து எப்போதுமே நான் போடுவேன், அதனால் எனக்கு பிடிக்கும், அதனால் போடுறேன். தக்காளி பழம் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். அது வெந்தய மசியல்ங்கிறதுனால அந்த வெந்தய பொடியோட ஒரு கசப்பு தன்மை, அப்புறம் இந்த கருணக்கிழங்கோட ஒரு நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தக்காளி பழத்தை போடுறேன் நான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, குழம்பு மிளகாப்பொடி, சாம்பார் பொடி ஆர் குழம்பு மிளகாப்பொடி ஏதாவது ஒன்று, எதாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து சாம்பார் பொடி எடுத்துகிட்டு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன். இது கல்யாண தளிய பொடி. நான் வந்து ஆல் இன் ஒன் பவுடர்னு போட்டிருக்கேன், என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன். எல்லாரும் பாருங்கோ. இதனுடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இந்த கல்யாண தளிய பொடி இது வந்து தேங்காய் போட்டு, தேங்காய் மசாலா பொருட்கள்லாம் போட்டு பண்ணுற பொடி. இது எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்க. இப்போ நம்ம வந்து நான் இழுப்பு சட்டியில் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து வெந்தய மசியல் எப்போதுமே கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும், சூப்பராக. இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன். இந்த பெருங்காயம் என்னன்னா பொரிஞ்சு வரணும். வரச்சே ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைல்ஸ் அது மாதிரி மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவாள்லாம் அந்த கருணக்கிழங்கை ரொம்ப யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் வெந்தயமும் சேர்க்கறதுனால உடம்புக்கு குளிர்ச்சி, எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப மெடிசினல் பர்பஸ் உள்ள ஒரு குழம்பு. இது ட்ரெடிஷ்னல் குழம்பு. ஸோ இதை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கருணக்கிழங்கோட யூசஸ்லாம் என்னங்கிறத நான் அந்த ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டதுனால நான் மறுபடியும் அதை சொல்லலை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இந்த இது நல்லா பொரிஞ்செடுத்து, இப்போது வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது லைட்டாக செவக்கும். இப்போது ஒரு 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்து வரப்போ ஒரு 1 டீஸ்பூன் வெந்தய பொடி போடுறேன். வெந்தய பொடியும் நல்லா பொரியணும். நான் வந்து வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொடி பண்ணி வச்சாலும் ஓகே, இல்லை முழு வெந்தயமாக போட்டாலும் ஓகே. வெந்தய மசியலுக்கு எல்லாரும் முழு வெந்தயமாக போடுவா. இப்போ எங்கள் காலத்தில் எல்லாம் பொறுக்கி வச்சுட்டு சாப்பிட்ற ஆளுங்க, அதனால் இந்த வெந்தயத்தோட ஃபுல் சத்தும் உடம்புல சேரணுங்கிறதுனால நான் இதை மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த வெந்தய பொடியோட யூசஸ்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் தனியாகவே போடுறேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்போ வந்து இந்த தக்காளி பழத்தை போடுறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு பெரட்டினதுக்கப்புறம் இந்த புளி ஜலத்தை இதில் விடுறேன். இந்த கருணக்கிழங்கு, இந்த புளி ஜலம், இதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன்.
அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இது ஒரு நல்லா கொதிச்சு ஒரு வாசனை போகணும். இந்த குழம்பு மிளகா பொடியோட பச்சை வாசனை போய் இந்த புளியோட பச்சை வாசனை போனால் போகும். அந்த மாதிரி நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இதை நல்லா மூடி வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா கொஞ்சம் அப்படி கையால் அமுக்கி விட்டா போதும். ரொம்ப மசிச்சுக்க வேண்டாம். அது உருவமும் தெரியணும். அதே சமயத்தில் மசியல்னு சொல்கிறோம் இல்லையா, கருணாக்கிழங்கு மசியல். ஸோ அதை மசிச்சு விடணும். ஸோ நல்லா இப்படி தான் மசிச்சுன்னு இருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டா போகிறோம். மசிச்சு இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக போட போகிற இன்க்ரீடியன்ஸ். நான் ஆல்ரெடி கருவேப்பிலை போட்டுட்டேன். தக்காளி போடுறச்சேயே போட்டாச்சு கருவேப்பிலை. இதுக்கு லாஸ்ட்டாக தூவி இறக்கணும். கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக தூவி இறக்கணும். கொத்தமல்லி ஆல்சோ ஆப்ஷனல் தான், பட் போட்டால் வாசனையாக இருக்கும். இது கடைசியாக சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் இது ரெண்டும். எப்போதுமே நான் வந்து குழம்புக்கெல்லாம் கொஞ்சோண்டு ஜாகரி பவுடர் போடுவேன், வெள்ளைப்பொடி போடுவேன். அது வந்து டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இது. 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கல்யாண தளிகை பொடி, ஆல் பர்பஸ் தேங்காய் பொடி. இதுவும் ஒரு வாசனையாகவும் இருக்கும். சேர்ந்தாப்பில் வரும் குழம்பு, அப்படி சேர்ந்தாப்பில் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது ரெண்டும். ஸோ இது ரெண்டையும் நம்ம லாஸ்ட்டாக தண்ணியில் கரைச்சி அதில் விட்டு ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிடுது. இப்போ நல்லா வாசனை கமகமான்னு வாசனை அடிக்கிறது. இப்போ அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு திறக்கிறேன். பாருங்க, சூப்பராக கொதிச்சு இது கொஞ்சமாக குறைஞ்சி வந்திருக்கு பாருங்க. இந்த பார்டர் இங்கே, இந்த பார்டர் லைன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மசிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கருணக்கிழங்கை இதில் போடுறேன். அதை போட்டு ஒரு கொதி விடணும். திறந்தே வைக்கலாம், இனிமேலுக்கு மூட வேண்டாம். திறந்து வச்சே கொதிக்க விடலாம். அதை கொஞ்சம் இப்படி இப்படி மசிச்சு விடுறேன். கருணக்கிழங்கு மசியல், அதனால் நல்லா மசிச்சு விடணும். நல்லா மசிஞ்சு இருக்கணும். பாருங்க, கருணக்கிழங்கு போட்டு நல்லா சேர்ந்தாப்பில் வரும். இப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்க. சேர்ந்தாப்பில் வரும் கருணக்கிழங்கு மசியல். ஆனால் மசிச்சு விட்டுக்கணும். அது தெரியவும் தெரியும். அதே சமயத்தில் இது கருணக்கிழங்கு சாப்பிடாதவாள்லாம் கூட இதை வந்து சாப்பிட்ருவா. அவளுக்கெல்லாம் கூட இது வந்து ஒன்றும் தெரியாது. அது வந்து புளியில் நல்லா கொதிச்சு வர்றதுனால உங்களுக்கு அந்த அரிப்பெல்லாமும் இருக்காது. இது ரொம்ப திக்காக இருக்கணும். திக்காக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணியாக பண்ணிடாதீங்கோ. ஸோ புளி கரைக்கும் போதே வந்து கொஞ்சம் நான் கெட்டிமாக தான் கரைச்சிருந்தேன். ஸோ இவ்வளோ திக்காக இருக்கணும் குழம்பு. ரொம்ப குழம்பு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா கொதிச்சுடுத்து சூப்பராக கொதிச்சு வந்துட்டு கருணக்கிழங்கு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சேன். போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சுது. அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நல்லா மசிஞ்செடுத்து பாருங்க. சூப்பராக இந்த மாதிரி லைட்டாக தெரியவும் தெரியும். இப்போது கடைசியாக நம்ம போட போகிறது ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த கல்யாண தளிகை பொடி, கொஞ்சோண்டு வெல்லம். இதை வந்து தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் அதை தண்ணியில் கரைச்சி ஊற்றுக்கோ, ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். நல்லா ஃபுல்லாக வந்து கரைஞ்சி இருக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக போயிடும். கடைசி நேரத்தில் அந்த பொடியை அப்படி போட்டோம்னா கட்டி கட்டியாக போயிடும். ஸோ எப்போதுமே லாஸ்ட்டாக இந்த பொடியை வந்து அந்த வெல்லத்தையும் இந்த பொடியையும் இப்படி கரைச்சி ஊற்றினா அப்படியே திக்காகிக்கும் பாருங்க. செம்மையாக இருக்கும். டேஸ்ட் என்ஹான்சர் 2 பொடியுமே. அந்த டேஸ்ட் என்ஹான்சரை கரைச்சி விட்டதுக்கப்புறம் என்னது ஜாகரி பவுடர், வெள்ளை பொடியும், வெள்ளத்தை பொடி பண்ணாலும் சரி, இல்லை வெள்ளை சர்க்கரையை போட்டாலும் சரி, அது கடைசியாக அது எல்லாமே குழம்புல போட்டாக்க ரொம்ப எல்லாம் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இந்த பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு.
அந்த கல்யாண தளிகை பொடி ஆல் பர்பஸ் பவுடர் இருக்கு இல்லையா, நான் அது என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் அந்த வீடியோவோட லிங்கை கண்டிப்பாக பாருங்கோ. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ணிக்கலாம். அது கல்யாண தளிகை பொடின்னு சொல்லுவா. ஏன்னா எனக்கு ஒரு கல்யாணத்தில் அந்த மாமா சொல்லி கொடுத்தது அந்த பவுடர். அது டேஸ்ட் என்ஹான்சர். ஸோ அதையும் போட்டு இது பாருங்கள், அது லைட்டாக ஒரு கொதி வந்துடுது. இப்போது கொஞ்சோண்டு அதில் கொத்தமல்லி தழையை தூவிட்டு இல்லை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுது. கருணக்கிழங்கு வெந்தய மசியல் ரெடி. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கோ. ப்ளீஸ் subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends my all traditional food items and my doll making videos, art making videos, temple tours and our festivals, all our traditional festivals like Kolu, Deepavali, Kartihai. All pujas are available at in one channel, that is Padmavati Art Food and Life. Please subscribe my channel. Please share with your friends. Thank you. See you in the next video. Bye bye.